ஹாய் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எப்படி டெலிகிராமில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பாட் ஸ்டேட்டஸ் செக்கர் கிரியேட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். அண்ட் இது மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ நான் நிறைய பாட்ஸ் பார்த்தீங்கன்னா டெப்ளாய் பண்ணுவோம் ஹீரோக்குள்ளது. ஸோ இப்போ ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா எந்த பாட் ஒர்க் ஆகுது, எந்த பாட் டவுனில் இருக்குது, நம்ம ஹீரோக்கு போய் லாக்ஸ் செக் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த பாட் ஒர்க்கிங்கில் இருக்குது, எந்த பாட் டவுன் இருக்குது. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக செக் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா. அண்ட் ஒர்க் ஆகாத பாட்டை பார்த்தீங்கன்னா இதுவே சொல்லும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த பாட்டு டவுனில் இருக்குது, இந்த பாட்டு டவுனில் இருக்குது, இந்த மாதிரி. அண்ட் அதே மாதிரி ஒர்க் ஆகுச்சுன்னா இந்த மாதிரி அலைவ் இந்த மாதிரி காமிக்கும். ஸோ இது மாதிரி எப்படி கிரியேட் பண்ணுறது நம்மளுடைய பாட்ஸுக்கு பற்றி பார்க்கலாம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸை டர்ன் ஆன் பண்ணிக்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ரெப்பாசிட்டரியோட லிங்க் கொடுத்துருப்பேன், அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் அந்த ரெப்போ பாட் ஸ்டேட்டஸ் செக்கர் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா 24/7 அதாவது நம்ம பாட்ஸை செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம பாட் ஒர்க்கிங்கில் இருக்கா இல்லை டவுன் ஆயிடுச்சா இந்த மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் ஃபோக் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபோக்குனா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிலனா ஆல்ரெடி நான் அதுக்கு நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கீழே டெப்ளாய் டு ஹீரோக்கு அந்த பட்டன் வந்திருக்கும். இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன் நியூ டேப்பில். ஓகே, இங்கே ஆப் நேம் கேட்குது. நான் பாட் மை அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். உதாரணத்துக்கு உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ கொடுத்துங்க. அதுக்கடுத்து எப்பவும் போல் ஏபிஐ ஏபிஐ ஐடி. ஸோ இது நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது எப்படி எடுக்கிறதுன்னு. ஸோ அப்படி உங்களுக்கு எடுக்க தெரில அப்படின்னா அதுக்கு தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நான் அது ரெண்டையும் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாட் அட்மின்ஸ் ஐடின்னு இருக்குது. இது என்ன அப்படின்னா ஓனர் ஐடி. ஓகேங்களா. ஸோ இதுவும் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியும், நம்ம ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ரோஸ் பாட் மூலயமா எடுப்போம். ஸோ இருந்தாலும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஸோ டெலிகிராம்குள்ளே போங்க, சர்ச்சை கிளிக் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன் அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. அட்டு போட்டு மிஸ் ரோஸ் ஸ்பேஸ் பாட்டு ஸ்டார்ட். இப்போ ஸ்லாஷ் போட்டு ஐடி அப்படின்னு போடுங்க, நம்மளுடைய சேட் ஐடி வரும். ஸோ இந்த ஐடியை கொண்டு அங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஐடிஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ அதை ஸ்பேஸ் விட்டு நீங்கள் இது பண்ணிக்கிட்டே போகலாம். ஓகேங்களா. அங்கே கொடுத்துருக்கான் பாருங்கள் எக்ஸாம்பிள். ஓகேங்களா. இதுதான் பார்த்தீங்கன்னா பாட் அட்மின்ஸ் ஐடி. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாட் லிஸ்ட்டுன்னு இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பாட் ஸ்டேட்டஸ் செக்கர் வைக்க போகிறோம். அது எந்தெந்த பாட்ஸுக்கெல்லாம் நீங்கள் வைக்க போகிறீங்களோ அந்த பாட்ஸோட யூசர் நேம் இங்கே என்டர் பண்ணணும். ஓகேங்களா. இப்போ நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்டு அந்த அட்டு போட்டு இருக்கும் பாருங்கள், அதில் அந்த அட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு யூசர் நேமை மட்டும் இங்கே பேஸ்ட் பண்ணணும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் இந்த பாட்ஸுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாட் ஸ்டேட்டஸ் செக்கர் வைக்க போகிறேன். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா சேனல் ஆர் குரூப் ஐடி. ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்சேன் பார்த்தீங்களா ஒரு செக்கரு. அது பார்த்தீங்கன்னா சேனலுக்கும் செட் பண்ணிக்கலாம், குரூப்புக்கும் செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் சேனலுக்கு செட் பண்ண போகிறேன். ஸோ சேனலோட ஐடி எடுக்கணும். இது எப்படி எடுக்கணும்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் எந்த சேனலில் செட் பண்ண போகிறீங்களோ அந்த சேனலுக்குள்ளே போயிட்டு ஏதாச்சும் ஒரு மெசேஜ் அங்கே டைப் பண்ணுங்கள். இப்போ அந்த மெசேஜை அப்படியே ரோஸ் பாட்டுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். இப்போ ரோஸ் பாட்டுக்குள்ளே போயிட்டு ஃபார்வேர்ட் பண்ணதுலேருந்து ரிப்ளை அடித்து ஸ்லாஷ் ஐடி அப்படின்னு போடுங்க. ஸோ இப்போ ஒரு ஐடி வந்திருக்கும் கீழே. இது நம்மளுடைய ஓனர் ஐடி, கீழே அந்த சேனலோட ஐடி இருக்கும். இந்த ஐடியை காப்பி பண்ணிட்டு போய் அங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் நம்மளுடைய சேனல் ஐடி. ஸோ இதே மெத்தடில் நீங்கள் குரூப்புக்கு பண்ணணும். ஓகேங்களா. இப்போ நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இந்த மெசேஜ் ஐடி அப்படின்னா உங்களுடைய சேனலுக்குள்ளே வாங்க, வந்துட்டு லாஸ்ட்டாக போட்டோம்ல ஒரு மெசேஜ், இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த செக்கர் வரப்போகுது. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த கிளிக் பண்ணிங்க அப்படின்னா காப்பி லிங்க்குன்னு ஒன்று இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ அதை சும்மா இங்கே பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா லாஸ்ட்டாக ஒரு நம்பர் இருக்கும் பாருங்கள், 143. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த இது மெசேஜ் ஐடி. இதை காப்பி பண்ணுங்கள், இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா. ஓகே, அதுக்கடுத்து டைம் ஜோன் அப்படின்னு இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் போட்டு ஏசியா கொல்கத்தான்னு இருக்குது பாருங்கள். ஸோ இதே மாதிரி உங்களுடைய டைம் ஜோன் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ என்னோடய டைம் ஜோன் இதே, நான் இதையே எடுத்துக்கிறேன். ஓகே,
அடுத்து இந்த இடத்துல வந்து முக்கியமான ஒரு ப்ராசஸ் செஷன் ஸ்ட்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா செஷன் ஸ்ட்ரிங் வந்து எடுக்கணும். இது வந்து ரெப்ளிட் மூலயமா நம்ம வந்து அந்த கோடு மாதிரி வரும், அதை நம்ம எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு மறுபடியும் நம்மளுடைய அந்த ரெப்போ வந்துருங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரேட் ஏ பைரோகிராம் ஸ்ட்ரிங் செஷன் விஆ ரெப்ளிட்னு இருக்கும். ஸோ இப்போ இந்த ரெப்ளிட் இருக்கா, இதை கிளிக் பண்ணி நியூ டேப் கொடுங்க. ஓகே, ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெப்ளிட்னா என்ன, இந்த ரெப்ளிட் எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி பைரோகிராம் ஸ்ட்ரிங் செஷன் எடுக்கிறதுன்னு தனியாகவே ஒரு வீடியோ கவர் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பைரோகிராம் ஸ்ட்ரிங் செஷனும் எடுக்கணும். ஸோ ஆல்ரெடி வந்து நான் இதுலேருந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் அதை வந்து டேரெக்டாக டெப்ளாய் பேஜில் போயிட்டு உங்களுக்கு வந்து பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன் அந்த கோடை. ஓகே, பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ எல்லாமே ஓகே. இப்போ நான் வந்து டெப்ளாய் கொடுக்குறேன். ஓகே, இப்போ மேனேஜ் ஆப்பு. இங்கே வந்து பாருங்கள் சேவ்டு மெசேஜஸில் எனக்கு என்ன வந்திருக்குன்னு. ஸோ என்னோடய பாட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டவுனில் இருக்குது அப்படின்னு காமிச்சிருக்கு. எந்த ஒரு பாட்டுமே அலைவில் இல்லை. இங்கே வந்து பாருங்கள், இது டவுனு இந்த மாதிரி நம்ம சேனலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட் ஸ்டேட்டஸ் செக்கர் வந்து செட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து சேனலுக்குள்ளே போகிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வந்துருச்சு. ஸோ வந்து பாருங்கள் எல்லாமே டவுனில் இருக்குது. ஸோ இதே மாதிரி உங்கள் பாட்ஸில் வந்து ஒர்க்கிங்கில் இருந்துச்சுன்னா இங்கே வந்து அலைவ் காமிக்கும். நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, அது மாதிரி. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெஃப்ரெஷ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போ திடீர்னு வந்து பாட் வந்து அலைவில் வந்துருச்சுன்னா இங்கே வந்து அலைவ் காமிச்சிடும், டவுன் ஆயிடுச்சுன்னா டவுன் காமிச்சிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு அட்வான்டேஜ். அண்ட் இதை வந்து நீங்கள் பின் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா வந்து அவங்க பாட்ஸை யூஸ் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்குவாங்க, ஓகே இந்த பாட் டவுனில் இருக்குது, இந்த பாட் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு. ஓகே, அண்ட் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் எப்போவுமே சொல்கிறது இதுதான். அதாவது இந்த மாதிரி செஷன் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிவைசஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிற மாதிரி காமிக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் செஷன்ஸ் இது வந்து ஒரு கோடு தான். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஹேக் ஆக கூட சான்ஸ் இருக்குது. ஸோ இதனால் நீங்கள் வந்து வேறு ஒரு அக்கௌண்ட்டு வச்சு பண்ணலாம், இல்லை பெட்டர் வந்து ஒரு ஃபேக் ஐடி வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி பாட்ஸை வந்து நீங்கள் டெப்ளாய் பண்ணும்போது, உதாரணத்துக்கு இந்த ஃபில்டர் பாட்டு, அதுக்கப்புறம் வேறு என்ன இந்த ஒரு ஃபார்வேர்டு, அப்புறம் வந்து இந்த மியூசிக் ஸ்ட்ரீம் பண்ணுற பாட்டு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த செஷன் ஸ்ட்ரிங் வந்து தேவைப்படும் கண்டிப்பாக. அது இல்லாமல் வந்து ஒர்க்கே ஆகாது. அப்படியே இருக்கும் நம்மளோட டிவைஸில் இன்னொருத்தவங்களும் யூஸ் பண்ணுற மாதிரியே தான். நான் எப்போவுமே அதை சொல்கிறேன். ஸோ டெர்மினேட் செஷன் கொடுத்தீங்கன்னா டெர்மினேட் ஆயிரும். ஓகே, இந்த இடத்துல வந்து பாருங்கள் கீழே வந்து பவர்ட் பை அப்படின்னு போட்டு அந்த க்ரியேட் பண்ண அவரோட நேம் வந்து போட்டிருக்கா. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த நேமை நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இது எப்படி நான் சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ரெப்போ வந்து எடுத்துக்கோங்க, அதாவது நம்மளுடைய அந்த பாட் ஸ்டேட்டஸ் செக்கர் ரெப்போவை. ஸோ இதில் வந்து பாட் ஸ்டேட்டஸ் டாக் அந்த நேம் போட்டு .py இருக்கா, இதுக்குள்ளே போங்க. ஸோ இதனால தான் நான் வந்து உங்களை ஃபோக் பண்ண சொன்னது. ஸோ இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு பாருங்கள் பவர்ட் பை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேமு. ஸோ இப்போ இந்த பென்சில் ஐக்கான் கொடுத்துட்டு வேறு நேம் போட்டுக்கோங்க. பண்ணிட்டு கமிட் சேஞ்சஸ் கொடுத்துட்டு இப்போ டெப்ளாய் பண்ணி பாருங்கள், கரெக்டாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறந்துனா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறந்துனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் கனெக்ட் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி நிறைய டெலிகிராம் வீடியோஸ் நம்ம சேனலில் கவர் பண்ணிக்கிட்டே வரோம். டைம் இருந்துச்சுன்னா ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். மிக விரைவில் அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாட்டா.